நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தையிலே ஆண்டவர் இயேசு நம்மை நண்பர்களாக இருக்க அழைக்கிறார். தனது சீடர்களை பார்த்து, இனி உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், உங்களை நண்பர்கள் என்றேன். பணியாளர்கள் என்கிற வார்த்தைக்கும் நண்பர்கள் என்கிற வார்த்தைக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. பணியாளர் என்பவரை அடிமை நிலைக்கு ஒப்பிடலாம். பழைய ஏற்பாட்டிலே கடவுளின் பணியாளர்களாக இருந்தவர்கள் தங்களை கடவுளின் அடிமைகள் என்று சொல்வதிலே மகிழ்ச்சி கொண்டார்கள். இணைச்சட்டம் 34:5 பார்க்கிறோம். ஆண்டவர் கூறியபடி அவர்தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார். யோசுவா 24:29 நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியருமாகிய யோசுவா இறந்தார். திருப்பாடல் 89:20 என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாவும் தன்னை இறைவனின் அடிமையாகச் சொல்வதிலே பெருமை கொள்கிறார். லூக்கா புத்தகம் 1:38. நான் ஆண்டவரின் அடிமை. பவுலடியாரம் தான் இறைவனின் பணியாளர் என்பதிலே பெருமை கொள்கிறார். கடவுளின் பணியாளனும் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதனுமாகிய பவுல் எழுதுவது. ஆக இயேசுவுக்கு முன்னால் பணியாளன் என்றிருந்த நிலையை இயேசு மாற்றி கடவுளோடு இன்னும் அதிக நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே சீடர்களை நண்பர்கள் என்று அழைக்கிறார். கடவுள் நம்மோடு நெருங்கி வருவதற்கு, நம்மை தனது அன்பு பிள்ளையாக ஏற்று வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பினை ஏற்று நாம் அனைவரும் கடவுளோடு நெருங்கி வருவோம். நாம் தகுதியற்றவர்கள் என்றாலும் நம்மை தகுதியுள்ளவராக்கும் கடவுளின் அன்பில் நாம் இணைந்து கொண்டவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன். ஆமேன்.